சிப்ரஸ் கெய்ன்ஸ் இண்டிபெண்டன்ஸ். 1960 ஆகஸ்ட் 16ஆம் நாள் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து சைப்ரஸ் விடுதலை பெற்றது. சைப்ரஸ் என்பது மேற்காசியாவில் மெடிட்டரேனியன் கடலில் உள்ள ஒரு முக்கிய தீவு. புவியியல் ரீதியாக ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா ஆகியவற்றுக்கிடையில் அமைந்துள்ளதால் அரசியல் மற்றும் இராணுவ ரீதியாக மிக முக்கியமான பகுதியாக இருந்தது. ஓட்டோமான் பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்த சைப்ரஸ் 1878 ஓட்டோமான் பிரிட்டிஷ் உடன்படிக்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வந்தது. 1914 முதல் உலகப் போர் தொடங்கிய போது பிரிட்டன் சைப்ரஸை நேரடியாக தன்னுடன் இணைத்துக் கொண்டது. 1925 அது ஒரு கிரவுன் காலனியாக அறிவிக்கப்பட்டது. சைப்ரஸின் மக்கள் தொகையில் சுமார் 77% கிரேக்க வம்சாவளி ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்களும் 18% துருக்கிய முஸ்லிம்கள் இருந்தனர். கிரேக்க வம்சாவளியினர் கிரீஸுடன் இணைய வேண்டும் என விரும்பினர். மறுபுறம் துருக்கிய வம்சாவளியினர் தங்களை பாதுகாக்க தீவை பிரித்து ஒரு பகுதியை துருக்கிக்கு ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த இரண்டு இனக்குழுக்களிடையே ஏற்பட்ட அரசியல் மற்றும் சமூக பதற்றம் 1950களில் வன்முறையாக மாறியது. 1955ஆம் ஆண்டு EOKA எனப்படும் கிரேக்க சைப்ரஸ்காரர்களின் போராட்ட அமைப்பு பிரிட்டிஷ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து சைப்ரஸை கிரீஸுடன் இணைக்கும் நோக்கத்துடன் ஆயுத போராட்டத்தை தொடங்கியது. EOKA நடத்திய தாக்குதல்கள், பிரிட்டிஷ் இராணுவத்தினரின் பதிலடி நடவடிக்கைகள் போன்றவை தீவின் சூழலை மோசமாக்கின. துருக்கியர் மற்றும் கிரேக்கர் இடையிலான இன மோதல்களும் அதிகரித்தன. பல ஆண்டுகள் தொடர்ந்த வன்முறைக்கு பிறகு பிரிட்டன், கிரீஸ், துருக்கி ஆகிய 3 நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு வந்தன. 1959 லண்டன் மற்றும் சூரிச் உடன்படிக்கைகள் கையெழுத்தாயின. இதன்படி சைப்ரஸ் ஒரு சுயாதீன குடியரசாக உருவாக வேண்டும். கிரீஸ், துருக்கி, பிரிட்டன் ஆகியவை உறுதியளிக்கும் நாடுகளாக இருக்க வேண்டும். தீவில் பிரிட்டனுக்கு 2 இராணுவ தளங்கள் வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டது. இதையடுத்து 1960 ஆகஸ்ட் 16 அன்று சைப்ரஸ் அதிகாரப்பூர்வமாக பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது. அரசமைப்பு கிரேக்கர்களுக்கு 70% அதிகாரமும் துருக்கியருக்கு 30% அதிகாரமும் வழங்கியது. சுதந்திரத்தின் ஆரம்ப காலத்தில் அரசியல் முறையில் சமநிலை காக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இன அடிப்படையிலான பிளவுகள் விரைவில் அதிகரித்தன. 1963 சைப்ரஸ் கிரைசிஸ் எனப்படும் வன்முறை மோதல்கள் வெடித்தன. இதனைத் தொடர்ந்து 1974 கிரேக்க இராணுவ ஆட்சிக்கு ஆதரவான புரட்சியும் துருக்கியின் இராணுவ தலையீடும் தீவை 2ஆக பிரித்தன. இன்று வரை சைப்ரஸ் தீவு கிரேக்க கட்டுப்பாட்டு பகுதி மற்றும் துருக்கிய கட்டுப்பாட்டு பகுதி என 2ஆக பிரிந்தே உள்ளது.